கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நம் வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். உங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உடைய வார்த்தையாகிய வசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். என்னை மறைத்து நீர் என்னோடு எங்களோடு நீர் பேசும். என்னை தாழ்த்தி உடைய பரிசுத்த கரத்திலே சமர்ப்பிக்கிறேன், கேட்டுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு என்று சங்கீத புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிப்போம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இதனாலே நம்முடைய தியானத்திற்கு என்று என்னை தேற்றும் என்ற தலைப்பின் கீழ் நம்ம வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். வசனம் தெளிவா சொல்லுது, நம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள், நெருக்கங்களை ஒவ்வொரு சமயம் சந்தித்து நாம் கடந்து வருவது நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகளாய் நாம் இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை ஒன்னே ஒண்ணுதான், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதும், அதோட மாத்திரமல்ல உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அது விசுவாசத்துக்கு அடையாளமாய் அது சொல்லப்பட்டிருக்குது. அப்ப கோல் என்பது என்ன, தடி என்பது என்ன பார்த்துட்டு, நம்மோடு இருக்கிற தேவன் அந்த கோலையும் தடியினால நம்மளை எப்படி தேற்றி நடத்துகிறார் என்பதை இந்த நாளில் நாம் தியானிக்க போறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66:13 வாசிக்கும் போது, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வேண்டிய தேறுதல், சமாதானம், ஆறுதல் எங்கு கிடைக்கும்னா தேவ சமூகத்துல மாத்திரம். எருசலேம் என்பது தேவனுடைய ஆலயத்துக்கு அடையாளமாய் அல்லது அப்பத்தின் வீடு என்பதற்கு அடையாளமாய் சொல்லப்படுது. இப்ப தேவ சமூகத்துல நாம் வரும்போது அல்லது தேவனிடத்துல நாம் சேரும் போதுதான் நமக்கு வேண்டிய ஆறுதல், தேறுதல், சமாதானம் எல்லாவற்றையும் நமக்கு கிடைக்கக்கூடியவர்களா இருக்கு. இப்ப முதலாவது நாம் பார்க்க வேண்டியது அந்த கோல் என்பதை எதை குறிக்கிறது என்பதை நாம் அறியும் வண்ணமாய் எபிரேயர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 8-9 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அப்ப அவருடைய ராஜ்யத்தின் குறிக்கிறது எதுனா நீதி. நீதி என்பது செங்கோல். அப்படின்னா செங்கோல் என்பது எதற்கிடையெல்லாம் அடையாளமா இருக்குன்னா நீதிக்கு அடையாளமாய் இருப்பதாய் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. செங்கோல், அந்த கோல் எதற்குனா நீதிக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. அப்ப நீதி என்பது செங்கோலுக்கு அடையாளமாய் சொல்லுது. அப்புறம் தடி என்பது யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அது அதிகாரத்தையும் அல்லது தேவனுடைய வல்லமையை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. தடி என்பது அதிகாரமும் தேவனுடைய வல்லமைகளை வெளிப்படுத்து. நாம் அறிந்திருக்கிறபடியே அநேக காரியங்களிலே தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துறது, அற்புத அடையாளங்களை அவருடைய நாமத்தை கொண்டு செய்கிற தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கோம். நம்முடைய தேவன் நம்ம எது வரைக்கும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை அறியும்படிக்கு சங்கீத புஸ்தகம் 48ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மரண பரியந்தம் நம்மோடு கூட இருந்து நீதியை நிலைநாட்டுகிற தேவனாயும் அவருடைய அற்புத வல்லமைகளை நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் வெளிப்படுத்துகிற தேவனாயும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் இதன் மூலமாய் அறிந்து கொள்கிறோம். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்ம நீதி செய்கிற தேவனாய் நம்மிடத்துல வெளிப்படுவார் என்பதை சங்கீத புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தின் 5-6 வசனங்களை வாசிக்கும் போது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு நீதி செய்யணும், நான் எடுக்கிற காரியங்களே நீதி எனக்கு வர வேண்டிய அந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு வந்தடைய வேண்டும் என்று நாம் விரும்பினால், வசனம் சொல்லுகிறபடி முதலாவது நம்முடைய வழியை முதலாவது கர்த்தரிடத்துல ஒப்புவித்து கர்த்தரிடத்துல நாம் காத்திருக்கும் போதுதான் அப்பொழுது நம்முடைய காரியத்தை வாக்கிய சொன்னார். அப்ப நம்ம எல்லாரும் முன்னாடி குற்றஞ்சாட்டப்பட்டவர்களாய், தள்ளப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டாலும் நம்முடைய நீதியை எப்பொழுது தேவனிடத்துல ஒப்புவித்து காத்திருக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய நீதியை, நமக்கு வர வேண்டிய நியாயங்களை, ஆசீர்வாதங்களை, அதை வெளிச்சத்தை போல பட்டா பகலை போல நம்முடைய வாழ்க்கையில விளங்க செய்யற தேவனாய் நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கார்.
அப்படின்னா அப்ப நீதினா என்ன என்பதை உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தின் 25வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய எல்லா கட்டளைகளின்படி செய்ய சாவதானமாய் இருந்தால் நமக்கு நீதியா இருக்கும் என்று சொல்வாயாக. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நீதி வேணும்னா நம்ம முறையிடுறதுனால, தேவனிடத்துல கேட்கறதுனால நமக்கு நீதி செய்வது அல்ல, அது ஒரு பகுதி. ஆனா வேதத்தின்படி நீதி உள்ள வாழ்க்கை என்பது மத்தேயு 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுது. அப்ப நீதியை தேடுவது என்றால் தேவன் எழுதி கொடுத்த கற்பனை கட்டளைகளாகிய இந்த வேத வசனங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை கை கொண்டு நடக்கிறவர்களாய் நாம் ஆளும்போது நாம் தேவனுடைய நீதியின்படி செயல்படுகிறவர்களாய் நாம் இருப்போம். அப்பொழுது நீதியின் சூரியனாகிய தேவனாய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டிய நீதிகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய காரியங்கள் கைகூடி வராததா இருந்தாலும் அதை காரியங்களை கைகூடி வர பண்ணுவதற்கு தேவன் வல்லமையும் அவர் பலமும் உள்ள தேவனாய் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட இருந்து நடத்துறதுக்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவது பாத்திரம் தடி என்று பார்த்தால் வல்லமைகள் அற்புதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தின் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தான் ஒரு லிமிட்டேஷன், இவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியும். ஆனா நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு எந்த இடத்துலயும் அவருக்கு ஒரு லிமிட்டேஷனே கிடையாது. ஏன்னா வானத்திலையும் சரி பூமியிலையும் சரி அவருக்கு சகல அதிகாரம் இருக்கு. அவர் நினைச்சா என்னன்னால செய்யலாம். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்றார். அப்ப மனுஷனாகிய நம்மளால வாழ்க்கையில எதெல்லாம் கூடாதவைகளாய் காணப்படுறதோ அந்த கூடாத காரியங்கள் யாராலையும் நம்முடைய காரியங்களை ஒருமுகப்படுத்த அல்லது ஒழுங்குபடுத்த ஒரு நீதியாய் நமக்கு வர வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கப்படாததாய் நாம் நின்னாலும், அந்த மனுஷனால் எவைகளெல்லாம் கூடாதவைகளாய் இருக்கிறதோ அதை நாம் தேவனுடைய கரத்துல உண்மையாய் ஒப்பு கொடுத்து தேவ பிரமாணத்தின்படி நாம் வாழுறப்போ காலம் கடந்தாலும் அவருடைய நீதி நம்முடைய வாழ்க்கையில சரியாய் வெளிப்படும். நமக்கு தெரியும், யோசேப்பு 13 ஆண்டுகள் சிறைச்சாலையில பலவித போராட்டங்களில அவன் இருந்து கொண்டே இருந்தான். ஆனா அந்த வசனம் சொல்லுது, அவன் எத்தனையோ விஷயம் அவன் தடுமாறக்கூடிய சூழ்நிலைகள் வாழ்க்கையில வந்தாலும், அந்த எந்த பாவ காரியமானாலும் சரி மற்ற எந்த காரியமானாலும் அதுல அவன் தன்னை கரைப்படுத்தாதபடி தன்னை காத்து கொண்டதுனால அவன் மேல் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையாகிய வாக்கு தத்தம் அவனுடைய 30வது வயதிலே சரியாய் அவனுக்குள்ள நிறைவேறியது. நிறைவேறின உடனே அவன் பெற்ற அந்த வாக்கு தத்தத்தின்படி அவனுக்கு நீதியே கிடைக்காத ஒரு அடைப்பட்ட வாழ்க்கையில இருந்து அவனுடைய வாழ்க்கையில வாக்கு தத்தத்தின்படி தேசத்தில் 2வது மனிதனாய் உயர்த்தப்பட்டான். சகல அதிகாரம் உடையவனாய் அவன் வாழ்க்கை மாறினது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தங்கள் நம்மிடத்துல உண்டு. ஆனா அந்த வாக்கு தத்தங்களை கொடுத்த தேவனுடைய வல்லமைகள் நமக்குள்ள வெளிப்படனா யார் என்ன செய்தாலும் நாம் நீதியாய் நேர்மையாய் தேவனுக்கு ஏற்ற பிரமாணத்தின்படி வாழும்போது மனுஷனால் கிடைக்கப்படாத, மனுஷனால் நமக்கு அடைக்கப்பட்ட யாதொரு காரியமானாலும் அந்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் தலைகீழாய் மாற்றி நீதி உள்ள தேவன். நமக்கு தெரியும், ஆகாப் யெசபேல் 2 பேரும் அந்த சின்ன நாபோத்தின் தோட்டத்தை வஞ்சித்து எடுத்துக்கொள்றாங்க. ஆனா நாபோத் இல்ல, அவன் மறிச்சு போயிட்டான். ஆனா மறிச்சு போன அவனுடைய வாழ்க்கையில வர வேண்டிய நீதியை அவன் பின் நாட்களிற்கு ஆகாப் யெசபேல் குடும்பத்துல அந்த நீதியை நிலைநாட்டின. குற்றமில்லாதவனுடைய ரத்தத்தை சிந்த பண்ணினதுனால அந்த நீதியை அவனே இல்லாட்டினால் இந்த பூமியில அந்த நீதியை விளங்கும்படி தலைக்கும்படி செய்தார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் நீதியாய் தேவ பிரமாணத்தின்படி நடக்கும்போது நமக்கு அவருடைய நீதியை விளங்க பண்ணுகிறவரும், 2வதாய் அவருடைய வல்லமைகளை நம்ம வாழ்க்கையில விளங்க பண்ணுகிறவராயும், 3வதாய் நாம் விரும்புகிற ஆறுதல் தேறுதல் சமாதானத்தை நமக்கு தந்து நம்மோடு கூட கடைசி வரை மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்றது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்றவர் நம்மோடு கூட வந்து நம்ம நடத்துறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கார். அப்ப நமக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், நம்முடைய சூழ்நிலைகள் நாம் போகிற காரியங்கள் என்னவா இருந்தாலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார்.
என்றார். அப்ப நம்முடைய தேவைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்முடைய போராட்டங்கள், பிரச்சனைகள் இது ஒரு பக்கம் இருந்தாலும், காலங்கள் கடந்து போனாலும், நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இந்த விசுவாசத்துல ஒரு தொய்வு, விசுவாசத்துல அந்த நெருக்கத்துல, அந்த போராட்டமான நிலைகளில விசுவாசத்துல குறைபடாதவர்களாய் நாம் நிற்கும் போது, ஆண்டுகளாய் காலங்களாய் காத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் வசனம் அப்படிதான் சொல்லுது, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்ப எல்லா காரியத்தையும் நடப்பிக்கப்பட பண்ண அடிப்படையான ஒரு காரியம் நம்முடைய ஜெபம் மாத்திரம் இல்ல, ஜெபத்தோடு கூட விசுவாசத்தோடு நாம் செயல்படும் போது மனிதர்களால் கிடைக்கப்படாத நீதி, மனிதர்களால் மறைக்கப்பட்ட நம்முடைய ஆசீர்வாதம், மனிதர்களினால் சுயநலமாய் தள்ளப்பட்ட நிலைமைகளிலே நாம் தேவன் நமக்கு பட்சமாய் இறங்கி வரவேண்டிய நீதியை நமக்கு தந்து நம்மளை எழுந்து நிமிர்ந்து நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கடைசியா 2 கொரிந்தியர் 1 3 வசனத்தை வாசிக்கும் போது, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனமாக இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். சகலவிதமான ஆறுதலின் தேவன் நம்மோடு கூட. அதான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். இந்த உலகத்துல யாரெல்லாம் நம்ம கூட இருந்தாலும், நம்ம விட்டு போனாலும் சரி, நம்மை விட்டு வழி விலகி தள்ளி புறம்பாக்கி போட்டாலும், நம்முடைய தேவன் மாத்திரம் நம்மளோடு கூட இருந்துட்டா எந்த நிலையிலும் அந்த தேவன் நம்மை பலப்படுத்தவும், நம்முடைய வாழ்க்கையில சகாயம் செய்யவும், நம்மை தேர்தலையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் பெற்று நம் வாழவும் கர்த்தர் நமக்கு வழி செய்கிற தேவனா இருக்கார். அப்ப நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய காரியங்கள் என்னவா இருந்தாலும், அந்த என்ன சூழ்நிலை மத்தியிலும் விசுவாசத்தை தளர விடாது. யார் எப்படி நடந்தாலும் நாம் தேவ பிரமாணமாகிய நீதியின் வசனத்தின்படி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில மனுஷனால் தள்ளப்பட்ட, மனுஷனால் அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறந்து வரவேண்டிய நீதியையும், நம்முடைய வாழ்க்கையில வரவேண்டிய வாக்குத்தத்தங்களாகிய வார்த்தையின் ஆசீர்வாதங்களை நம்ம மேல பொழிந்தருளி நம்ம கடைசி வரை அவருடைய தேர்தல் சமாதானத்தினால் நம்மளை நிறைத்து நடத்த நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராக இருக்கார். கண்களை மூடி நாம் செபிப்போம். உங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனை, அருமையான இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீங்க சகல ஆறுதலின் தேவன் என்று வசனம் சொல்லுதுப்பா. நீங்க எங்க கூட மாத்திரம் இருந்தால்தான் போதும்பா. எந்த சூழ்நிலையிலும், அன்னைக்கு யோனா மீனின் அடி வயிற்றுக்குள்ளார கடலின் ஆழங்களுக்குள்ள இருந்தாலும் அவன் உண்மை நோக்கி கூப்பிடும் போது அவனை விடுதலையாக்கி கொண்டு வரு. வேதத்துல அநேக யோசேப்பு கூட நான் கேட்ட வார்த்தையின்படி அவனுடைய வாழ்க்கையில அவன் நீதிக்காய் பிரயாசப்பட்டான். ஆனா 13 ஆண்டுகள் உபத்திரவத்துக்கு பிறகு அவனுடைய 30வது வயதிலே அவனுக்கு வர வேண்டிய நீதி, வாக்கு தத்தத்தின் வல்லமையின் ஆசீர்வாதங்கள் அவன் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்து, அதே போல இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிற யாரானாலும் சரி, தங்களுடைய வாழ்க்கையில நியாயமாய் கிடைக்க வேண்டிய நீதிகளுக்காய், அவங்களுடைய நியாயமாய் எதிர்பார்த்து நிற்கிற அற்புத அடையாளங்களுக்காய் காத்திருக்கிற அவங்களோட வழிகளிலே தேவன் நீர் நீதி செய்கிற நியாயாதிபதியாகிய கர்த்தர் என்பதை அறியும் வண்ணமாய் வரவேண்டிய நீதிகளும், மனுஷனால் அலையில புறம்பாக்கப்பட்டதான காரியங்களில் வரவேண்டிய ஆசீர்வாதங்களையும் அவருடைய வாழ்க்கையில தந்து கர்த்தர் நீர் சகல ஆறுதலின் தேவன் என்றும் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட ஒவ்வொருவருடைய மன வாஞ்சைகள், விருப்பங்களை நிறைவேற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன். வசனம் அப்படிதான்ப்பா சொல்லுது, நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பியது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். என்னெல்லாம் எதிர்பார்த்து நிக்காங்களோ அந்த நிக்கிற காரியத்துல நெடுநாளாய் காத்திருக்க காரியத்துக்கு கர்த்தர் இந்த தேர்தலின் தேவனாகி ஆறுதலின் தேவனாகி கர்த்தர் உமது நீதியையும் உங்களுடைய நியாயத்தையும் விளங்க பண்ணி கர்த்தர் நீர்தாமே வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று அடையாளப்பட கர்த்தர் உதவி செய்யும். அப்படியா செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வாதம் பலப்படுத்தும், நிலைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் குடும்பத்துக்கும் எதிர்பார்த்திருக்கிற அந்த நீதி, நியாயங்கள், ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.